2026 தேர்தல் பிரச்சாரங்கள் மக்கள்கிட்ட யார்கிட்ட எடுபடுது, எந்த கட்சியோட பிரச்சாரம் எடுபடுதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த தேர்தல் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக மக்கள் எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான் திரும்பி இருக்கு. ஸோ ஏன்னா புதுசாக ஒரு சக்தி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவர்கள் தான் பிரதானமாக 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைச்ச காலகட்டத்தில் ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இன்றைக்கி வந்து உருவாகி தனியாக இன்றைக்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் மக்களுடைய பேராதரவோட இன்றைக்கி தேர்தலை சந்திக்க போகிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. ஸோ ஏற்கனவே மக்கள் சந்திப்பு மாவட்டங்கள் தோறும் பிளான் பண்ணி அதை நடத்த ஆரம்பித்து கரூரில் அது நின்னது. அதற்கு பிறகு பல கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துனாங்க. இப்போது தெருமுனை கூட்டங்கள் வரைக்கும் அவங்க வந்து மாவட்ட ரீதியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மக்கள்கிட்ட பேராதரவு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குது. இன்னொன்று எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. தாவேகா கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க, தேர்தல் வாக்குறுதிகள் என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க, ஸோ விஜய் என்ன மாதிரியான அரசியல் பேச போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு, தான் வீட்டு பிள்ளைகிட்டேருந்து ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த எதிர்பார்ப்பின் வெளிப்பாடுகள் தான் பல இடங்கள்லேருந்து அவர் இன்னும் வெளியே வரணும், இன்னும் பேசணும், இன்னும் மக்களோட வந்து பழகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வரக்கூடிய விமர்சனங்களாகவும் நாங்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முனைப்போடும் செயல்படுறாங்க. ஸோ அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. தொகுதி வாரியாக பிரச்சாரங்கள் போயிட்டு அவர்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு எழுச்சி இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அந்த கூட்டங்கள் எப்படி அங்கே கூட்டப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து தன்னெழுச்சியாக கூடக்கூடிய கூட்டம், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ. ஸோ அது தன்னெழுச்சியாக வரக்கூடியவர்களை எந்த பக்கம் இருந்து வருவாங்கன்னு தெரியாது. 360 டிகிரிலையும் நம்ம வந்து அணைக்கட்டி நிப்பாட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கும். ஸோ அது வந்து என்னதான் நம்ம இது வந்து தன்னெழுச்சியாக வராங்க, ரசிகர் கூட்டம் அந்த மனப்பான்மையில் வராங்கன்னு சொன்னாலும், முக்கியமாக அதிமுக திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு, ஒரு இந்த ஆட்சியாளர்களை நம்பி நம்ம வந்து நிறைய அடைஞ்சதை விட ஏமாந்தது அதிகம் அப்படின்றத மக்கள் நம்புகிறாங்க. ஸோ அந்த ஒரு எதிர்ப்பின் வெளிப்பாடு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தியின் வெளிப்பாடு தாவேக்காவுடைய ஆதரவாக மாறி இருக்கு. ஸோ இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது தாவேக்காவுக்கு தான் ஒரு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறவங்ககிட்ட ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இல்லை, தாவேக்காவுக்கு ஒரு பெரிய எழுச்சியும் ஆதரவும் இருக்குங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த பிரச்சாரம் எடுபடுமாங்கிற கேள்வியில் முதல்ல நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்களான்னு எனக்கு டவுட் இருக்குது. அதுதான் பிரச்சாரங்கள் பல வடிவங்கள் இருக்குது. ஒன்று மாநாடு, இன்னொன்று பொதுக்கூட்டங்கள்லாம் பண்ணுவாங்க, தெருமுனை கூட்டங்கள் பண்ணுவாங்க, திண்ணை பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க. ஸோ வீட்டுக்கு வீடு போயிட்டு திண்ணை பிரச்சாரங்களை, வீட்டுக்கு வீடு இன்னைக்கு வாக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவாயிருக்கு. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், முக்கியமாக பெண்கள்